ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா எமிலியா பெரஸ். இந்த திரைப்படம் இல்லை 2024 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படங்க. இந்த ஃப்ரான்ஸ் நாட்டோட ப்ரொடக்ஷனுங்க இந்த படம் ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரைட்டர் டைரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஜாக்வஸ் ஆடியாட். திரைப்படத்தில் ஜோல் சால்தான் ரிட்டாவை முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார்லோஸ் ஜோஃபியா காக்சர் மேத்தியஸ் மற்றும் எமிலா பெரியஸா அவங்களும் முதன்மை கதாபாத்திரம் தான். அப்புறம் செலினா கோமஸ் ஜெசியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ரியன் பெஸ் எஃப்ஐனாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, எமிலியா பெரஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான ரிட்டா வந்து ஒரு லாயர். பட் ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சரியான ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது. அவள் எடுத்து நடக்கிற அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவளோட ஐடியாவை முன்னிறுத்தி தான் அவங்களோட சீரியஸை ஜெயிக்கிறாங்க. அதுவும் வந்து அவள் அதில் வந்து அவளுக்கு உடன்பாடே இல்லை. ஜுடிஷியல் சிஸ்டம் சரியில்லை, லா சரியில்லை அப்படின்னு உடன்பாடு இல்லாமல் ஒரு இதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. திடீர்னு வந்து ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா அவள் தான் மர்டினஸ். அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெரிய ட்ரக் கார்ட்டல் அவன். ஸோ மிகப்பெரிய ஒரு ட்ரக் லார்டு. அவனுக்கு என்னென்னா அவன் வந்து தன்னை வந்து ஒரு பெண்ணாக மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டு அதே மாதிரி தன்னோட குடும்பம் வந்து இங்கே இருக்கக்கூடாது, வேறு இடத்துல இருக்கணும், நீ தான் கூட நின்று ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து ஒரு ஆர்டரை போட்டு போடும்போது அவள் ஒத்துக்கிறா. அவருக்கு நிலைமைக்கு காசு வேணும் அப்படின்னும் போது ஒத்துக்கிட்டு அவளும் அதை ஏற்றுட்டு செய்கிறா. ஒரு கட்டத்தில் என்ன ஆகலான்னா மெர்டினஸ் வந்து இங்கேருந்து மாறி தன் குடும்பங்கள்லாம் விட்டு பிரிஞ்சு எமிலியா பெரஸாக பெண்ணாக மாறின அப்புறமா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எமிலியா பெரஸாக மாறின மெர்டினஸ் இப்போ எமிலியா பெரஸ் மறுபடியும் ரிட்டாவை ஒரு லண்டனில் ஒரு இடத்துல மீட் பண்ணி வேறு ஒரு வேலைகளை கொடுத்து, அதாவது வந்து தான் குடும்பத்தை என் கூடவே இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை என் கூடவே கொண்டு வந்துரு. ஆனால் நான் சொல்ல முடியாது, பட் எப்படியாவது இங்கே தான் நீ தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் மெக்சிகோக்கே கொண்டு வரான். இவனும் மெக்சிகோவுக்கு வந்துடுறான். தான் மனைவியும் பசங்களும் வந்த அப்புறமா எமிலியா பெரஸ், ரிட்டா, அப்புறம் தன்னோட மனைவியான ஜெஸ்ஸி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கதாபாத்திரம் எஃபினா, இவங்க 4 பேரும் நடக்கிற விஷயங்கள் மிக முக்கியமாக எமிலியா பெரஸ்க்கும் ரிட்டாக்கும் உள்ளான அந்த இது எங்கே போய் நிற்குது, டோட்டலாக என்ன ஆச்சுன்றது தான் ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. எமிலியா பெரஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மியூசிக்கல் க்ரைம் த்ரில்லருங்க. எனக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பலமாக நான் பார்க்குறது வந்து மியூசிக்கல் பாயிண்ட். ஏன்னா நிறைய நான் நாட் பிக் ஃபேன் ஆஃப் மியூசிக்கல் ஃபிலிம். நான் மியூசிக்கல் ஃபிலிம் சொல்ல பார்க்கவே மாட்டேன். எனக்கு அதில் செட் ஆகாது. ஸோ இது எனக்கு வந்து அதில் வந்து பெரிய என்ன சொல்கிறதுங்க ஒரு ரசனை இல்லை, அதுதான் உண்மை. பட் ஸ்டில் ஓகே இதை நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்த்தேன். பட் எனக்கு அந்த மியூசிக்கல் பாயிண்ட் வந்து இந்த படத்தில் ரியலி சூப்பருங்க. அதாவது அந்த இந்த பாடல்கள் வர ஒரு இடமுமே சூப்பர் அட்டகாசம் இல்லை அப்படின்ற உணர்வு வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு ஏற்படுத்துது. ஒரு பாடல்களுக்குமே ஒரு டியூன்ஸு, அந்த டியூன் அந்த மூடு, அந்த டியூன் வந்து அந்த மூடை அது ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த வரிகளும் சரி, தட் வாஸ் ரியலி சூப்பராக இருந்ததுங்க. நிச்சயமாக ரொம்ப சூப்பராக என்ஜாயபிள், ரியலி என்ஜாயபிள்ங்க. நிச்சயமாகவே எனக்கு அந்த படம் ஆரம்பித்த 10th மினிட்டாக வித்தின் 5 minutesல ஓகே இட்ஸ் கோயிங் டு பி வேறு மாதிரி படமாக இருக்க பண்ணுற முடிவு வந்து தட்ஸ் ரியலி ஹேப்பன். அந்த மியூசிக்கல் பார்ட்டில் சூப்பராக இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பலம் தான். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே பில்லர்ஸ் இந்த படத்துக்கு. அந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகி போகும். பட் உங்களுக்கு சில இடங்கள் வந்து ப்ரெடிக்டபிள் சொல்ல முடியாது. பட் அதை தாண்டின சில விஷயங்கள் நம்ம இந்த படம் வந்து இது என்ன சொல்கிறதுங்க, ஒரு பாயிண்டில் ஒருத்தன் எப்படி இருக்கான், அவன் மாறின அப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. லைக் என்னை பொறுத்தவரைக்கும் படம் வந்து அஞ்சான் படத்தோட ஞாபகம் வந்தது. அது ஏன் நீ படம் பார்க்க புரிஞ்சுப்பீங்க. அதை இந்த ஆங்கிளும் சொல்லும் போது இட்ஸ் நியர்லி ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஒரு இன்டென்ஸ், அந்த ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அந்த விஷயம் இருந்து தான் நான் பார்த்தேன். நிச்சயமாகவே அது வந்து அந்த ஃப்ளோ கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க இந்த படத்தில் வந்து நடித்த நடிகையான ஜோல் சால்டனா, கார்லோஸ் ஜோஃபியா எல்லாமே நடிச்சிருந்தாலும் எனக்கு ஜோல் சால்டனாவும் கார்லோஸ் ஜோஃபியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருமே ரொம்ப டைட்டாக ரொம்ப நீட்டாக அவங்களோட ரோலை பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக கார்லோஸ் ஜோஃபியா எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட்ஸ் வெரி குட் ஜாப். இந்த படம் வந்து ஆரம்பித்து அப்படியே அடித்து தூக்கிட்டு போகுது. இவ்வளோ இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த ஃபைனல் ஆக்ட்லேயும் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இது இவ்வளோ தூரம் நல்லா ஆரம்பிச்சப்போ எங்கேயா முடிச்சு கற்றுட்டு வந்துன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இந்த படம் கொடுத்துருது. ஏன்னா நம்ம ஊர் படம் மாதிரி ஆகி போச்சு கடைசியில். இது
ஒரு ட்ரக் கார்ட்டல் மாறிட்டான். மாறின அப்புறமா அவனுக்கு தெரியுது நம்ம என்னென்ன தப்புன்னு, இங்கே என்ன அந்த அந்த லைனில் இருக்கிறான். ஸோ பல கொடுமைகள் அவன் சுற்றி நடக்குது. ஸோ மாற்றத்தை கொண்டு வர அவனும் ஒரு முயற்சி எடுத்து பெண்ணாக அவங்க பண்ணுறாங்க. அந்த பெண் வந்து ஒரு ட்ரக் கார்ட்டில் வந்து ஒரு தியாகியாக மாறிட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலி வாட் இஸ் ஹேப்பனிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ஃபைனல் ஆக்டை பார்த்துட்டு. ஏன்னா நான் அந்த ஃபைனல் படம் முடிய சொல்லிட்டு சொன்னேன், கன்னுலாம் எடுத்தோன்னு போதே ஒரு டவுட் பட்டேன், என்னடா கன்னுலாம் வருது, என்னடா இது அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று வச்சாங்க பாருங்க, வச்சுட்டு ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. யாரா அப்படிங்கிற உணர்வு நமக்கு படம் பக்கமே ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் வெரி அப்செட் ஆகி, ஐ காட் ரியலி அப்செட். பிகாஸ் டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் த ரைட் கிளைமேக்ஸ், திஸ் இஸ் நாட் த ரைட் ரெசல்யூஷன், திஸ் இஸ் நாட் த ஃபைனல் தேர்ட் ஆக்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஆனால் அது இப்படி பண்ணி என்ன ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. தே ட்ரைட் த திங். பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் அந்த படத்தின் ஆக பெரும் பலவீனம். அந்த ஒரு பலம் அந்த இடத்துலேருந்து என்னால் படத்தை ஒட்டவே முடியல. ஃபைனல் 20 மினிட்ஸ் இந்த படத்தை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அந்த கதை மூவ் ஆயிருந்தது தான் உண்மைங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்துக்கு வந்து சிறந்த நடிகைக்கான விருது, அதாவது ஒருத்தர் கொடுத்தாவே நான் ஒத்துன்ருப்பேன். இந்த பார்த்திங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீட்டா பண்ண ஜோ சால்டனா, எமிலியா பெரஸா பண்ண கார்லா சோஃபியா, அப்புறம் ஜெசியா பண்ண செலினா, அவங்க ஒய்ஃபாக பண்ணவங்க, அப்புறம் இன்னொரு கேரக்டர் எஃபினா பண்ண அட்ரினா பேசி. எனக்கு புரியல ஏன் கொடுத்தாங்கன்னு, ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்து வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் இதில் வந்து ஜோ சால்டனாலாம் கேர்லா சோஃபியா கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் இதை தாண்டி எத்தனை நடிகை வேறு படங்கள் நான் பார்க்கல. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸில் பெரிய பீக்கல்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ அதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போதான் வரைக்கும் ஜூரி அவார்டு வரை கொடுத்துருக்காங்க. இப்போ கான்ஸில் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஆக்சுவலி நம்ம ஊர் மாதிரி ஆகிட்டான்னு நினைக்கிறேன், இஃபி மாதிரி. ஆக்சுவலி ஐம் சாரி டு சே திஸ் வேர்ட், பட் ஸ்டில் எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் நம்ம ஊரில் திடீர்னு காந்தாருக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அங்கேயும் அந்த ஊருக்கார படம் எடுத்திருக்காரு, அதுவும் அவர் மெக்சிகோ நாட்டை மையப்படுத்தி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துட்டாங்க போல். ஐம் ஜஸ்ட் டிஸப்பாயிண்டட் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, எமிலியா பெரஸ் என்ன மாதிரி படம், இட்ஸ் அ வாட்சபிள் மூவி அப்படின்றது எனக்கு சந்தேகமும் இல்லை. அதுவும் அந்த ஃபைனல் பார்ட் ஒழுங்காக இருந்தால் இட்ஸ் எ வெரி குட் ஃபிலிமாகவே இருந்திருக்கும். பட் இந்த படம் சில பேருக்கு ரொம்ப நல்ல படமாக கூட தெரியலாம். பட் ஸ்டில் எனக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ வாட்சபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் திங். இட்ஸ் பீன் டோட்டலி டிஸப்பாயிண்டட் அண்ட் ஃபெயிலியர் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துன்னு சொல்லிக்கிறேன். மறுபடியும் தரமான உலக சினிமாவுடைய, ஒரிஜினல் சினிமாவுடைய, ஷார்ட் ஃபிலிமுடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.